மொத்தமோட வீட்டை கட்டிக்கிட்டே அழுதா. Sheila, please, I like Dharmendra. He's very strong. He's a heel man. No, I like Anita. He's very tall. அது சரி, லாங்கஸ்ட் எந்த படத்துல வந்திருக்குன்னு தெரியுமா? ஓடி, நீ முத்தத்தோட நீளத்தை பத்தி சொல்ற. நம்ம படங்களை முத்த காட்சியே வேண்டாம்னு சொல்றாங்க. நம்ம ரோஜா ராமணி எடுத்துக்க, அவ கூட வேண்டாங்கிறா. நம்ம ஆக்டங்களுக்கு சரியா முத்தம் கொடுக்க தெரியாதா என்னவோ? ஆமா, ராதிகாயே எதிரிமே கலந்துக்கிறது இல்ல. அது இருக்கட்டும், நீ காயத்ரி பாத்தியா? காயத்ரி மந்திரமா? நான் அதை படிச்சதே இல்ல. மக்கு, காயத்ரி மந்திரம் இல்ல, காயத்ரிங்கிற பிச்சை. அதுல டோராகாவது பாத்தியா? பாத்துருக்க மாட்டா. அவ இன்னும் அடல்ட்டே ஆல்ரெடி. அம்மா அப்பா தேடுவாங்க, நான் வீட்டுக்கு போறேன். அப்பா அம்மா ஜஸ்ட் கொஞ்ச காலத்துக்கு தாண்டி. ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஆமா, அதுக்கு மேல அவங்களுக்கு வெயிட் கொடுக்கறது ரொம்ப தப்புடி. இருட்டுறதுக்கு முந்தி நான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. 6 மாதம் இருட்டுனதுக்கு அப்புறம் பொழுதுக்கு போகும். நீ மாடா மங்கையா? பாவம், அவளை விட்டுடுங்கடி. அம்மா கிட்ட போய் பால் பிடிக்கட்டும். சரியான அமல் பேபி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் மஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் அபிராமிகளை கண்களே. அம்பாள் எந்த வழியை காட்ட போறாளோ, அம்மியில அறப்படுற மாதிரிதான் வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு. வர்ற சம்பளம் வாய்க்கும் கைக்குமே பத்தல. இதுல வயசுக்கு வந்து பொண்ணுங்க வேற 2 இருக்கு. அதுங்களை எப்படி கரை சேர்க்க போறனோ? மணி 7 அடிச்சிருச்சு. என்ன உன் தங்கச்சி என்ன காணோம்? காலேஜ்ல அவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குமா? அது என்னடி அது ஸ்பெஷல் கிளாஸ்? அதே காலேஜ்ல தான் நீ படிக்கிற. பிஎஸ்சி படிக்கிற நீ 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுற. பிஎஸ்சி படிக்கிற அந்த வாண்டு சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டேங்கிறானே. எனக்கு என்னமோமா அவ போக்கே பிடிக்கல. நினைச்சா பயமா இருக்கு. ராதிகா சின்ன பொண்ணு தானம்மா, ஃப்ரெண்ட்ஸுகளோட ஆல்ட் அடிச்சுட்டு மெதுவா வருவா. ஏய் பூனா, என்ன சப்போர்ட் பண்ற மாதிரி வத்தி வைக்கிறியா? இதுதானே வேண்டாங்கிறது. பாய ஓடுறி. வயசு வந்த பொண்ணு இருட்டதுக்கு அப்புறம் இஷ்டத்துக்கு தடிப்பைய மாதிரி வீட்டுக்கு வர்றியன்னு நான் கேட்டா உங்க அக்கா வேற ஏன் பாக்குற? அவ குறிஞ்சதால நிமிர்றாளா? அவளை பத்தி யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட முடியுமா? வீடா இது? நரகம். 2 பேரும் நீதான பெத்த. அவளை மட்டும் தலை தூக்கிச்சு டான்ஸ் ஆடுறிய. நான் நின்னா குத்தம் உட்கார்ந்தா குத்தம். நீ எனக்கு அம்மாவா மாமியாரா? ஏய், அம்மா கிட்ட ஏன் எப்படி பேசுற? கொஞ்சம் மரியாதையா பேசக்கூடாது. ஷேடா, உன் அட்வைஸ் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. புள்ளையும் கிள்ளி வச்சுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறா. போந்தா கோழி. தாயே அபிராமி, எனக்கு எப்பத்தான் நிம்மதியை கொடுக்க போறியோ? அந்த மனுஷன் 400 ரூபாய் காசுக்கு ஆபீஸ்ல ராப்பகலா உழைக்கிறார். எங்க கஷ்டம் உனக்கு எங்க தெரியுது? இந்த காலத்துல பொண்ணு கேட்க வர்றவன் அவன் உத்தியோகம் பார்த்து 1ஆம் தேதி அன்னைக்கு கை நிறைய சம்பளம் வாங்கி கொடுப்பாளான்னு எதிர்பார்க்கிறான். இதுக்கு தானே உன்ன வீடியோ படிக்க வைக்கிறோம். நாளைக்கு தப்பு தண்டாவா ஏதாவது ஒரு பேர் வந்து தொலைஞ்சதுன்னா உன்னை எப்படி நாங்க கதை கேட்க முடியும்? சரி சரி விடுமா, இனிமே அப்படி நடக்க மாட்டா. சரி சரி சாப்பிடுவாங்க. வாடி. ராமாயண கூனி தோத்து போயிடுவான் கிட்ட. பெத்து போட்டுட்டா போதுமா? ஒரு மெத்தை வாங்கி கொடுக்க கூட யோகிதை இல்ல. ஒரு பாய உதர்னா 9 பாய் உதருது. எல்லாரும் தலையழைத்தான் தலைக்கு வச்சுக்குவாங்க, இங்க பஞ்சத்தான் தலைக்கு வச்சுக்கணும். கர்மா. சரி சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு படு. குட் மார்னிங். இந்த வீட்லயே உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நாம 2 பேரும் தான் சுதந்திரமே இல்லாம அடப்பட்டிருக்கோம். ராதிகா, கிளிய கூண்டுக்குள்ள அடிச்சு வை. வெளியே விட்டா பூனை கவிக்கிட்டு போயிடும்.
அனாவசியமா அதையும் பலி கொடுக்குறேன். இந்த வீடே ஒரு பலிபீடம், இதுல வேற சைவ பேச்சா? ஏண்டி இப்படி அழுத்துக்கிறேன்? அப்பாவும் அம்மாவும் நமக்கு என்ன குறை வச்சிருக்காங்க? இந்த மாதிரி கிழிசல் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? பட்டுப்படதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறியா? இந்த கிழிஞ்ச ஜாக்கெட்டும் இந்த கில்ட் நகையும் தான் வாழ்க்கையா? அனுபவிக்க வேண்டிய வயசுல ஏன் இப்படி அவ்வ பாட்டு மாதிரி பேசுற? எழுந்திருச்ச உடனே யுத்த காண்டமா? போய் பல்ல தேய்ச்சிட்டு வாப்போ. எனக்கு பல்லு தேய்க்கிற பிரஷ் வேணும்னு எனக்கு பல்லு முளைச்ச நாளில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு எல்லா பல்லும் கொட்டி நான் பாட்டியான பிறகுதான் நீங்க பிரஷ்ஷே வாங்கி தருவீங்க. ஏண்டி எல்லாரும் பிரஷ் வச்சுதான் பல்ல தேய்ச்சிட்டு இருக்காங்களா? அனாவசியமா தர்க்கம் பண்ணாம போய் பல்ல விளக்கிட்டு வா போ. எதுக்கு எடுத்தாலும் ஏண்டா இவளுக்கு இவ்வளவு சலிப்போம்? குத்து விளக்கு கோபுரத்து உச்சியை பத்தியே நினைச்சிட்டு இருக்கலாமா? அடி என்னடி உலகம், இது எத்தனை கலகம், பந்தம் என்பது சிலந்தி உலை, பாசம் என்பது. ஹாய் ராதிகா. ஹாய் மூர்த்தி. ஸ்வீட்டா பாடுறியே, இந்த படம் பாத்தியா? அது இடம் சொல்லி படமாச்சே, நான் எப்படி பார்க்க முடியும்? சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு மூர்த்தி. ஐ பிட்டி யூ. ரேட்டுக்காரன் என்ன சின்ன பொண்ணு உள்ள விட மாட்டேங்கிறான். அவங்கிட்டையும் எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட் கொண்டு போய் காட்டணுமா? டோன்ட் வரி, நான் உன்னை கூட்டு போறேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். தேங்க் யூ வெரி மச் மூர்த்தி. மாமா உள்ள இருக்கறா? ஏன் ஏன் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்களுக்கு சுகுணாவை பார்க்கணும். காலையில எழுந்ததும் தரிசனம் கிடைக்கலன்னா உங்களுக்கு மூணு சிரிச்சுட்டா வேலை செய்யாது. அவ புஸ்தகத்தை கட்டி அழுதுட்டு இருக்கா, போய் ஆறுதல் சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ராதிகா, காஃபி குடிச்சிட்டு போடி. உன்னை ஒவ்வொன்னுக்கும் வெத்தலை வாக்கு வச்சு அழைக்க வேண்டியிருக்கு. 7 மணி சங்கு ஊத ஆரம்பிச்சிருச்சு. வர்றேன். நீங்களா எப்ப வந்தீங்க? நான் எப்போ வந்தேன்? எப்போ வந்தேன்? நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, காலேஜ்ல சோழ பேரரசு மிக பழமையானதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் கேட்டிருக்காங்க. அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதானே, கேட்டுக்க. நம்முடைய பழைய தமிழ் புலவர்கள் சோழர்களை பற்றி பாடி இருக்கிறார்கள். மகாபாரதத்துல அசோகருடைய கல்வெட்டுல சோழர்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. தாலமி, மெகஸ்தனிஸ் போன்ற வெளிநாட்டு யாத்திரிகர்கள் சோழர்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இலங்கையின் பழைய நூலான மகாவம்சத்துல சோழர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு. மூர்த்தி, உங்க பேச்ச கேட்டுட்டு இருந்தா ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ண ஃபீலிங்கே வருது. ஆமா, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நீ காலேஜ் புத்தகத்தை மட்டும் படிக்கிற, நான் மெட்ராஸ்ல எல்லா லைப்ரரி புத்தகத்தையும் படிச்சு முடிச்சிட்டேன். You're very clever. தேங்க்யூ. என்னோட திறமை நீ மட்டும் அப்ரிஷியேட் பண்ணா போதும். எனக்கு நோபல் பரிசு கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியாத சப்ஜெக்டே கிடையாது. ஐநா சபையில் நடக்கிற விவாதத்தையும் தெரிஞ்சுக்குவேன். கவிஞர் கண்ணதாசனி மங்கையரின் அங்க லட்சண புஸ்தகத்தையும் படிச்சுக்குவேன். மங்கையரை அவங்க அங்க அமைப்பை வச்சு 4 ஜாதியா பிரிச்சிருக்காங்க. அதுல நீ எந்த ஜாதின்னு சொல்லட்டுமா? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு நீங்க இப்படி வாங்கி எடுத்துருங்க. அங்க என்ன அனாவசியமான பேச்சு? அதெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். சொந்தக்காரனா சொந்தக்காரன், வீட்டுல ஒரு ஆம்பளை இருக்காரு, இதெல்லாம் கண்டிச்சு கேட்க வேண்டாம். சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து கெட்டு போயிட்டான்னு சொல்லிதானே வீட்டை விட்டு வெளியே அனுப்புறோம். வயசு பொண்ணுங்க இருக்கிற இடத்துல தினா என்ன ஆஜராக வேண்டி கிடக்கு? அப்பனே விநாயகா. நமஸ்காரம் மாமா. எங்க அம்மா சொன்னதை பத்தி ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க. உங்களையும் இந்த உலகத்தையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எஜுகேஷன் இல்ல. சந்தோஷம் வந்தா சிரிப்பாங்க, கோபம் வந்தா கத்துவாங்க. இது தவிர அவங்களுக்கு மீடியமா இருக்கவே தெரியாது. அத்தை சொன்னதை பத்தி நான் கவலைப்படல. புவர் சோ மூர்த்தி, அந்த அடல்ஸ் படத்துக்கு இன்னைக்கே அழைச்சி போறேன். நீ தேவி தேட்டருக்கு மேட்னி ஷோக்கு வந்துரு. பாவாடை தவணி எல்லாம் வேண்டாம், புடவையை கட்டிட்டு வந்துரு. அப்பதான் பெரிய பொண்ணா தெரியும். ஏன் இப்ப பெரிய பொண்ணா தெரியலையா? உத்து பார்த்தா தெரியுது. இருந்தாலும் புடவையை கட்டிட்டு வந்தா நீதான் ஜீனத்தவன், சோஃபியா லாரன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓ, தேங்க்யூ மூர்த்தி. புடவையை கட்டிக்கிட்டு கிளாஸை கட் பண்ணிட்டு நேரா தியேட்டருக்கு வந்துட்டேன். குட். I will show you the sweet part of the world. Oh, you're marvelous. Thank you. Bye-bye. Bye. சிட்டுக்குருவி விக்கிற கட்டுப்பாடு சென்றனே உனக்கெது சொந்த வீடு. உலகம் முழுதும் பறந்து பறந்து உலகம் முழுதும் பறந்து பறந்து உலகம் வந்து விளையாடு. உலகம் முழுதும் பறந்து பறந்து
கூடி விளையாடு கூறிக்கென்ன கட்டுப்பாடு அக்கா 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 என்ன புடவையில ஒண்ணு கூட இன்னைக்கு நான் கட்டிக்கிறேன். புடவையா? உனக்கு இன்னும் புடவை கட்டுற வயசு ஆகடி. சரிதான், வயசுக்கு வந்த பொண்ணு வெளியில சுத்தாதுன்னு வீட்டுல எல்லாரும் கத்துறீங்க. புடவை கேட்டா உனக்கு இன்னும் வயசு ஆகலன்னு சொல்றீங்க. உனக்கு இஷ்டம் நேரம் சொல்றதுதானே, அதுக்குள்ள கோவமா இரு. இந்தா ராதிகா, இருக்கிற நல்ல புடவை இது ஒண்ணுதான். தழைய தழைய கட்டிக்காத, கொஞ்சம் தூக்கி கட்டிக்கொடி. அப்புறம் கண்ட இடத்துல உட்காந்து அழுக்காக்கிடாத. சுகுணா, இத வந்துட்டேம்மா. நல்ல வேலை, சேலை இடுப்புல கட்டிக்காதன்னு சொல்லாம விட்டாள. இந்த கண்ணாடியா பாரு, சிலோன் மேட் மாதிரி. இதுல முழு குஞ்சியும் பார்க்க முடியாது, எல்லாம் போர்ஷனா தான் தெரியும். இதுல முன்னாளுக்கும் தெரியல, பின்னாளுக்கும் தெரியல. கண்ணாடியை கூட புட்டு வச்சுட்டு தரேன். இதுக்கும் போட்டியா? என் ஃப்ரெண்டு வீட்டுல எத்தனை கண்ணாடி, பாத்ரூம்ல கண்ணாடி, பெட்ரூம்ல கண்ணாடி, 4 பக்கம் கண்ணாடி. எனக்கு வர போறவ ஓ மனசு போல வாழ வைக்க. சுகுணா, இந்தாமா சாப்பாடு. ஏய், என்ன இன்னைக்கு பெரிய மனுஷன் மாதிரி சேர கட்டிக்கிட்டு இருக்க? ஆசையா கேட்டா கொடுத்தேம்மா. சரி சரி, பொழுதோட வீடு வந்து சேரு. உனக்கு பிடிச்ச தேங்காய் சாதம் பண்ணிருக்கேன், சுத்தமா சாப்பிடணும். இந்த பாரு சுகுணா, தப்பா சாயந்தரம் வரும்போது காரியா இருக்கணும், புரியுதா? கொஞ்சம் நீ சத்தம் போட்டா பேசலாம். மாச போறது பேய் சம்பந்தப்பட்ட படம், அதுக்கு நான் பேயவா கூட்டி வர முடியும்? அதான் இவ கூட்டியாத. அப்புறம் அத வந்தாச்சா? என்ன விடவில்லை, எப்ப அறிமுத்தி தந்தா வெரி குட். The woman, there was woman, yes. ஏதாச்சும் வா. என்ன ஓடுதுன்ற ஏண்டாப்பா சதாசிவம், உன் சின்ன பொண்ணுக்கு எப்படா கல்யாணம் பண்ண? விளையாடுறியா? பெரிய பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஒரு வார்த்தை சொல்லாம பண்ணிட்டா. ஒருவேளை சோறு போச்சடா எனக்கு. என்ன சொல்ற? செலக்ஷன் சொன்னாலும் அங்க பாரு, கூட்டுறா பாரு, அங்க பாரு. என்ன பாக்குற? பொருத்தம்னா இது பொருத்தம்டா. ஏய் சதாசிவா, உன் பொண்ணு குடிச்சாலும் பொண்ணு பொம்மாதான் குடிச்சிருக்கிறா. ஆனா அந்த பொண்ணை தாடிதான், அதை கொஞ்சம் வெட்டிட்டா சரியா போடும். உன்னை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணா உங்க அப்பா அம்மா சந்தேகப்பட மாட்டாங்க? கரெக்ட் மூர்த்தி, யூ ஆர் டூ கிளவர். அதுங்க அப்படிதான். மூர்த்தி, ஒரு நாளைக்கு என்ன ஸ்விம்மிங் பூல் கூட்டிட்டு போறீங்களா? ஓ, வித் பிளஷர். அங்கதான் ஆணுக்கு பெண்ணுக்கு நட்பே ஏற்படுது. அப்படின்னா அப்புறம் அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? நோ 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 நோ, அதெல்லாம் டெம்பரரி ஃப்ரெண்ட்ஷிப், ஜஸ்ட் பாசிங் டைம். நீ கற்காலத்துல இருந்து தற்காலத்துக்கு வா, அதாவது ஸ்விம்மிங் பூலுக்கு வா. நாளைக்கும் காலேஜ் கட் பண்ண சொல்றீங்களா? கட் பண்றதுக்கு தானே காலேஜ் இருக்கு, எகிரி குதிக்கிறதுக்கு தான் செவர் இருக்கு. இப்பெல்லாம் காலேஜுக்கு யார் ஒழுங்கா போறாங்க? காலேஜ் பஸ் தான் போகுது. நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே. இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க உனக்கு யோகிதை? என்னப்பா அப்படி சொல்றீங்க? பின்ன என்னடி, ஒரு ஆம்பளை பின்னால இவ ஸ்கூட்டர்ல உட்கார்ந்துகிட்டு ஊர்வலம் போறாளாம். இதுக்கு எங்க தலையில ஒரு கள்ளத்துக்கு போட்டு பயன்படுத்தலாம்.
உன் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டுதான்னு என் சிநேகிதன் என்ன கிண்டல் பண்றான். எனக்கு அப்பவே நாக்க பிடிக்கிட்டு சாகலாம் போல இருந்துச்சு. கண்டவங்கள வீட்டுல நுழைய விட்டதுக்கு கை மேல பலன் கிடைச்சிருச்சு. பொடி அறிவு கெட்டவன். உன் பொண்ணு அவன் பின்னால சுத்துறதுக்கு அவன் என்னடி பண்ணுவான்? எங்க வீட்டு பசு பொல்லாதது, உங்க வீட்டு காலையை அடைக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீ பேசுறது. சுகுணா, கடைசியா சொல்றேன், இனிமே அவன் இந்த வீட்டுக்குள்ள சாயந்தரம் 5:30 மணிக்கு மேல வந்தா காலை உடைச்சுட்டா மாதிரி வேலை பார்ப்பேன். சரிப்பா, இனிமே நானும் ராதிகா பொண்ணாவே காலேஜ்ல இருந்து வந்துடுறோம். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கப்பா. இங்க பாரு, பொம்பளைங்க தலை குனிஞ்சு நடந்தா தான் ஆம்பளைங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியும். சொல்லு அவகிட்ட. கேட்டியாடி உங்க அப்பா சொல்லிட்டு போறத? தருதலையா திரிஞ்சு எங்க வயசுல நெருப்பண்ணி கொட்டிடாத. ஏமா அப்படி சொல்றேன்? புரியும்படியா சொன்னா ராதிகா தெரிஞ்சிடுவா. தெரிஞ்சிருந்துக்கு இப்ப நீ என்ன தப்பு பண்ணிட்ட? என்னடி சொல்ற? மூர்த்தி யாரு? காங்கோல இருந்து வந்து குடிச்சவரா? நம்ம சொந்தக்காரர் தானே. ஸ்கூட்டர்ல அவரோட போறது பஞ்சமா பாதகமா? ஸ்கூட்டர்ல பேக் சீட் எதுக்கு வச்சிருக்கா? இன்னொருத்தர் உட்கார்ந்து போறதுக்கு தான். வாய மூடி வந்து சாப்பிட்டு தொலை. இந்த வீட்டுல சாப்பிடுறதை விட உண்ணாவிரதம் இருந்து உயிரை விடலாம். அட்லீஸ்ட் பேப்பர்லயாவது பேர் வரும். ரொம்ப புத்திசாலி. வா பிருந்தா, ராதிகாவை பாத்தியா? அவன் 2:30 மணிக்கே தலைவலின்னு போயிட்டாளே. ஹலோ ராதிகா, வந்துட்டியா? தலைவலின்னு போய் சொல்லி ஓடி வந்துட்டேன். வெரி குட். மூர்த்தி, இது தவறான வழி இல்லையா? இல்லையே, நேரான வழியில் தானே வந்திருக்கேன். நீ ஒண்ணு, இப்பெல்லாம் சாதனை தான் முக்கியம், அதை அடையிற வழி முக்கியம் இல்ல. என்ன மூர்த்தி இது? அருவருப்பு இல்லாம தெரியுதுங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸோட வந்து சந்தோஷமா இருக்காங்க. சுத்த 10ஆம் பஸ்லயா இருக்கியே. நேத்து உங்களோட ஸ்கூட்டர்ல வந்ததுக்காக வீட்டுல ஒரே கூச்சல். தவறைங்களுக்கு லோட லோட லோடான்னு கத்தத்தான் தெரியும், ஹம்பனவா தெரியும். அந்த சுகுணா பூனை ரொம்ப நல்ல மாதிரி நாடகம் ஆடுற. அடுத்தவங்களை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா நாம சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் போயிடும். மூர்த்தி, விடுங்க. என்ன தைரியம் இருந்தா என்ன தொட்டு தூக்குறீங்க? நான் முதல்லயே சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு பிடிக்காது. This is the last. ஐ எம் சாரி, நான் உனக்கு ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஏன் நின்று குளிக்கிறதா குளத்திலே குளிச்சிருக்கலாமே. குளி. இனிமே குடிச்சா ஜலதோஷம் தான் பிடிக்கும். உனக்கு பிடிச்சது அது ஒண்ணுதான் போல் இருக்கு. You rock. No, I am cameraman. ஹரி, நீ ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? Really? அது நீ பார்க்க வேணாமா? அதுக்காகத்தான் நான் அவனை போட்டோ எடுக்க சொன்னேன். அவன் என் ஃப்ரெண்ட். Sorry, நிஜமாவே நான் அழகா இருக்கேனா? நாளைக்கு பாரு. மூர்த்தி, நான் கேபரே டான்ஸ் பார்த்ததே இல்ல. பாத்தீங்களா? நாளைக்கு சாயங்காலமே காமிக்கிறேன். உனக்கு 3 டேஸ் தெரியுமா? ஆமா. அங்க வந்துரு. ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். ஸ்விம்மிங் பூலுக்கா போயிருந்த? ஆமா. ஏன்? அழுக்கு தேய்ச்சு குளிக்க. சரியான பட்டிக்காடு. நீச்சல் குளத்துக்கு நீச்சல் அடிக்க தான் போவாங்க. சட்டி பானையை வச்சு சமைக்கவா போவாங்க? யார் கூட போயிருந்தேன்? மூர்த்தி கூட. இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி பர்சனல் விஷயத்தை பத்தி கேக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் அக்காடி. அது உடம்பாலதான், உள்ளமோ எண்ணமோ வேற வேற. ஏண்டி, ஏது இந்த Dress? மூர்த்தி தான் வாங்கி கொடுத்தாரு. உங்க அப்பா சம்பாத்தியத்துல உளுத்தும் பருப்பு தான் வாங்கி கொடுக்க முடியும். ஏண்டி, மூர்த்தி கூட நெருங்கி பழகுறது உனக்கு தப்பா தோணலையா? பொறாம பொறாம மத்தவங்க வாடுறத பார்த்தாலும் உனக்கு வயிற்று கோளாறு வந்துடுமே. உன்னை எல்லாம் இந்த நாட்டுல நடமாட முடியாதபடி பேன் பண்ணணும். தயவு செஞ்சு சத்தம் போடாத. பஸ் வந்துருச்சு, போலாம். இது அப்பா கண்ணில் படாம இருக்கணுமே. வா. வாங்க வாங்க. அடே விஷாலோ, சீக்கிரம் காசு கொண்டு வா. குழந்தைங்க காலேஜ்ல இருந்து வந்தாச்சு. சுனாமா, உங்களை பிரின்சிபால் கூப்பிடுறாங்க. ஓ, குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன் சுகுணா. ஒரு சித்தி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீ போகலையாமா? சித்தி வீட்டு ஃபங்க்ஷனா? அதாக்கா, நம்ம மங்களுக்கு அவங்க பேர குழந்தைக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையா? மறந்துட்டியா? என்ன முடிக்கிற? பொம்பாய் சித்தி.
ஓ ஆமா, பம்பாய் சித்தி இல்ல. திடீர்னு மங்களம் சித்தின்னு சொன்ன விட ஞாபகத்துக்கு வரல. மேடம், எனக்கு ஒரு லீவ் வேணும் மேடம். சுகுணா, ராதிகா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அடிக்கடி லீவ் கேட்டுக்கிட்டு இருக்கா. She is very irregular. இந்த லெட்டர்ல உள்ள விஷயம் உண்மையானதான் தெரிஞ்சுக்கத்தான் உன்னை கூட்டணிச்சேன். Now the doubt is cleared. நீங்க 2 பேருமே போகலாம். தேங்க்யூ மேடம். Try to attend the classes regularly. தேங்க்யூ மேடம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சில நேரங்கள் நீ புத்திசாலி. நான் அப்படியே பெருசா சொல்லிட்டேன். பிரின்சிபால் கிட்ட போய் சாட்சி சொன்ன பாரு. நீ ஞாபகப்படுத்தலனா சித்தி வீட்டு ஃபங்க்ஷனை நான் மறந்தே போயிருப்பேன். என்ன வளர்ற? நான் வளரல, நீ வளர்னதை நான் கண்டினியூ பண்றேன். வா, 2 பேருமே சித்தி வீட்டுக்கு போகலாம். என்னால வர முடியாது. ஏறடி உள்ள. முடியாது. இது பாரு, அக்காங்கிற மரியாதையை அனாவசியமா எடுத்துக்காது. இப்ப ஏற போறியா இல்லையா? நான் வரமாட்டேன். பாடி போகல. ஏறு. என்ன கிட்னாப் பண்றியா? டிரைவர் போங்க. டிரைவர் போகாத. நான் சொல்றேன், நீங்க போங்க. நான் சொல்றேன், நீ போகாத. நீ ஒழிக, உன் சமாளிக்கார ஒழிக. டிரைவர் போகாத. டிரைவர் வண்டியை நிறுத்து. போகாத. டிரைவர், இப்ப வண்டியை நிறுத்த போறியா இல்லையா? இல்ல, இப்ப நான் கீழே குடிச்சிடுவேன். அப்புறம் அனாவசியம் மேல காதல வாங்கிக்காதீங்க. நீங்க போங்க டிரைவர். அடி ராட்சசி, ஒரு டிரைவர் முன்னாலே நான் அவமானப்படுத்துறேன். இப்ப நான் கீழே குடிச்சு சாக போறேன். பாரு, அடிக்கா. எனக்கு சொல்பட்டு வழக்க. அப்பா, உங்க அம்மா, நீ எல்லாரும் எனக்கு பூச்சி செய்றீங்களா? எல்லாரும் பைக்கு பை வாங்க போறேன் பாரு. என்ன நடு தெருவுல தலைக்குடிய வச்சிருக்காங்க. உன்னையும் உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் எல்லாரும் தலைக்குடிய நிறுத்து. இருக்க மாட்டேன். வேற போலீஸ் ஸ்டேஷன்ல வண்டி நிப்பாட்டிடுவேன். பாவி, என்ன மிரட்டுறான். எனக்கு சிஸ்டர் இல்ல, எதிரி. ஒன்னே நீ ஒழியணும், இல்ல நான் ஒழியணும். நம்ம 2 பேரையும் அத்தா தங்கச்சியா படிச்ச அந்த கடவுள் ஒழியணும். நீலி, நீ எடுத்து போங்க. வீட்டுல உங்க அப்பா வீரத்தை காட்டுறாரு. மனசாட்சியே இல்லாத கூட்டம். என்ன சொன்ன? அடிச்சு திருத்துற வயசா இவளுக்கு. பொண்ணா பிறந்தவளை கை தொட்டு அடிக்கலாமாப்பா? இவ வழி தவறி போறா, நீங்க முறை தவறி போறீங்க. அம்மா, இந்த பழிகாரிக்கு உடம்புலதான் அடி விழுந்தது. அதை விட 10 மடங்கு என் நெஞ்சில் அடிபட்டு இருக்குமா. இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஒண்ணும் நடக்கல. வீணாயே கற்பனை பண்ணிக்கிறீங்க. கற்பனையா? இந்த போட்டோ பாரு. பாரு, நீச்சல் குளத்துக்கு போய் ஆரம்பமான ஆட்டம் போட்டிருக்கிறான். இதை யாரோ போட்டோ பிடிச்சு அனுப்பியிருக்காங்க. இவளை அடிச்சா என்ன கொன்னாடி? அபிராமி, நாங்க மனசறிஞ்சு யாருக்கு எந்த கெடுதலையும் செய்யலையேம்மா. எங்களை ஏம்மா இப்படி போட்டு பதைக்கிறேன்? அம்மா, அம்மா, சூட, நீ இன்னும் தூங்கலையா? அம்மா, ராதிகாவை உடனே காலேஜ்ல இருந்து நிறுத்திட்டு அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடலாமா? இதெல்லாம் நினைச்ச உடனே நடக்கிற காரியம் அம்மா. மாப்பிள்ள பார்க்க வேண்டாம். அம்மா, எனக்கு ஒரு வரன் வந்ததா சொன்னீங்களே, அதே ராதிகாவுக்கு முடிச்சிடலாம். சுகுணா, அக்கா இருக்கும்போது தங்கச்சிக்கு எப்படிமா கல்யாணம் செய்ய முடியும்? இந்த நியாயம் எல்லாம் பாக்குறதுக்கு இதுவாமா நேரம்? ராதிகா தலையில பழிப்பாங்க வந்து விடியறதுக்கு முன்னால சீக்கிரமா முடிச்சிடலாமா? நீ சொல்றதும் சரிதாம்மா. காலையில அப்பா கிட்ட கேட்டு பாக்குறேன். நீ இப்ப போய் தூங்குமா?
ராதிகா நீயா? இந்த ராத்திரில என்னாச்சு? இந்தியாவுக்கு நடுராத்திரில தானே சுதந்திரம் கிடைச்சது. எனக்கு இப்பதான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இனிமே நான் அடிமை இல்லை. வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? ஆமா, என்னை யாருன்னு புரிஞ்சுக்காத ஜன்மங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க போறேன். என்ன சொல்ற? அதெல்லாம் சொன்ன எனக்கு அழகிய வரும் மூர்த்தி. எனக்கு அக்காவா பிறந்த எனிமி நம்பர் 1 நான் கேபரேக்கு போக முடியாதபடி என் டாக்ஸிலேயே அடிச்சா. எனக்கு அப்பாவா பிறந்த எனிமி நம்பர் 2 நீச்சலுடைய போட்டோ பார்த்துட்டு கண்ணு மண்ணு தெரியாம என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணாரு. எனக்கு அம்மாவா பிறந்த எனிமி நம்பர் 3 அடிக்கிறதெல்லாம் தடுக்காம அழற மாதிரி நடிச்சது. இதெல்லாம் போதாதுன்னு எவனா ஒரு முன்பின் தெரியாத ஒரு முண்டத்தை தலையில கட்டணும் முன்ன அம்மாவும் மகனும் சதி திட்டம் போட்டாங்க. அதான் வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன். ராதிகா நிலைமை புரியுது. ஆனா உன்னை காணணும் உங்க அப்பா போலீஸ கூட்டு வந்தா? உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம். போலீஸ் இல்ல, மிலிட்டரியே வந்தாலும் சரி என்ன பிடிக்க முடியாது. என் பணத்தை வேணும்னா கொண்டு போலாம். டோன்ட் பி சில்லி. உனக்கு ஆதரவு காட்ட வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்யூ மூர்த்தி. உங்க கொள்கைப்படி கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரமான உலகத்துக்கு நான் வந்துட்டேன். நீ கட்டில படுத்துக்க, நான் வெளியே வராண்டாவில படுத்துக்கிறேன். ஸ்வீட் ட்ரீம்ஸ். தேங்க்யூ. சேம் டு யூ. இவரை போய் எங்க அம்மா திட்டுது. அதோட நாக்குல நரம்புக்கு பதிலா ஸ்பிரிங் தான் இருக்கணும். இதுதான் எம்எம் போம் போல இருக்கு. மூர்த்தி ரொம்ப லக்கி. ராதிகா ஏன் கத்துற? கனவு கண்டேன். கனவுலையும் கத்துறதுதான் உன் வேலையா? உன் கேரக்டரே இதானா? தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்க. குட் நைட். குட் நைட். அவ படி தாண்டி வெளியே போயிட்டா. இனிமே நான் எப்படி இந்த வீட்டு படியை தாண்டி வெளியே போக முடியும்? நாளைக்கு குடும்பத்துல எப்படி முடிப்பேன்? இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தா எப்படி? அவளை எங்கேயாவது தேடி அழைச்சிட்டு வரக்கூடாதா? எங்கேயோ ராத்தங்கிறவள எப்படி இந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்க முடியும்? இல்ல, மகள்கிற உறவையெல்லாம் இனிமே மறந்துட வேண்டியதுதான். என் தங்கச்சி நிச்சயமா எந்த அபாண்டத்துக்கும் ஆளா இருக்க மாட்டான். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும்ப்பா. அப்ப நீ தைரியம் சொல்ல வர இல்ல. ஒண்ணு மட்டும் நினைவு வச்சு, உன் வாழ்க்கை மேடா இருக்கணும்னா அவ விழுந்த பணத்தை மூடிட வேண்டிய. உனக்குதான் காலையில கடைக்காரனை கேர பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். பாத்தியா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா, என்ன கண்ணெல்லாம் சவந்திருக்கு? ராத்திரி பூரா தூங்கலையா? இல்லையே, நல்லா கொரட்டை விட்டு தூங்குனேன். அப்ப குளிச்சுட்டு டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, டிஃபன் சாப்பிட போலாம். நீங்க தான் ஆபீஸ் போனோம். முதல்ல நீங்களே குளிச்சுடுங்க. ஓகே. தப்பிச்சு
2 பேரே தான் பாலாட்டினீங்க பல்ல வச்சு கையில கொடுத்துட்டேன். யாரம்மா சொல்ற? வெறி நாய்ங்க. தனியா ஒரு பொண்ணு வந்தா லோலோலோலோன்னு பின்னாலே அலறானுங்க. ஏன்பா இப்படி கலாட்டா பண்றீங்க? இப்ப தெரிஞ்சதா? போங்க. போயிட்டாங்கம்மா. தேங்க்ஸ். தனியாவா வந்திருக்கிறேன்? ரயில்வே ஸ்டேஷன் வர்றவ ரத கஜா துறக்க பதாதிகளோடு வரணுமா? எங்கம்மா போறேன்? கல்கத்தாவுக்கு. கல்கத்தாவில எங்க? டெல்லிக்கு. கல்கத்தாவிலயா இருக்கு டெல்லி? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்சதுனா தாமா கேக்குறேன். நானும் டெல்லிக்கு தான் போறேன். நீங்க போங்க, நான் பொம்பைக்கு போறேன். பம்பாய்க்கா? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன சார்? பேசாம இப்ப புஸ்தகத்தை படிங்க. ஏமா உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து 30 வருஷம் ஆச்சு. இன்னும் இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வரல. ஒரு பொண்ணு உட்கார்ந்தா கேள்வி, நின்னா கேள்வி. சரி, இப்ப எங்கதான் போற? நான் என் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போவேன். டிக்கெட்? இப்ப பிளாட்ஃபார்ம் டிக்கெட், ட்ரெயின்ல வித்தவுட் டிக்கெட். போதுமா? போதும். போனதாலும் நானே கன்ஃபியூஷன்ல இருக்கு, நடுவுல பேட்டி வேற. எஸ் சார். ஏமா ஏதா சாப்பிடுறியா? வேணும். ஐஸ் வாட்டர். பாய். நினைத்து பார்க்கிறேன் என் நெஞ்சம் இனிக்கும். என்ன நீங்க எதிர்பார்க்கல? சரி போட்டோம். ராதிகா எங்க? இருந்தா நீ பாக்கலையா? நான் நினைச்சது சரியா போச்சு. நான் உங்களுக்கு கிடைக்கலங்கிற ஆத்திரத்துல என் தங்கச்சி வாழ்க்கையை நிர்மூலமாக்க பாக்குறீங்களா? மூர்த்தி, உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். எங்க குடும்பத்தை மானத்தோட வாழ வைங்க. நான் உங்க குடும்பத்துக்கு எதிரியா இருப்பேன்னு உன்னால எப்படி நினைக்க முடியும்? 1000 தடவை நீங்க என்ன அவமானப்படுத்தினாலும் உங்களை எல்லாம் அழ வைக்கிற காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். ராதிகா இப்படி தரிகிட்டு ஓடுறதுக்கு காரணம் குறைஞ்சபட்ச சுதந்திரத்தை கூட நீங்க அவளுக்கு கொடுக்க மறுக்கிறோம். இரும்பு அடிச்சு வளைக்கிற மாதிரியா வெள்ள அடிச்சு திருத்த முடியும்? இப்படி சுதந்திரம் உரிமைன்னு பேசி பேசிதான் அவன் மனசை கெடுத்தீங்க. கடைசியில அவ தலையில தீராத பழிசுமை தூக்கி வச்சுட்டீங்களே. What do you mean? ஜோனா, என்னால உன் தங்க ராதிகாவுக்கு இதுவரை எந்த கலங்கமும் ஏற்பட்டது கிடையாது. எனக்கு விளையாட பொம்மை வேணும்னா எங்க கூட்டத்துல எவ்வளவு கிடைக்கும். ராதிகாவை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜோனா, உன் அன்பு எனக்கு கிடைக்கிறேங்கிறதுக்காகத்தான் நான் வீட்டை விட்டு வெளியேறேன். என் கவலைக்கு ஒரு வடிகால தேடி போடணும். இந்த ஹிப்பி கொள்கை எனக்கு கை கொடுத்தது. கோலம்தான் மாறிச்சே தவிர மன கொண்டு பாடங்களை. சோனா, உன்னை தவிர என் மனசுல எந்த தேவதையும் குடியேற முடியாது. சாரி மூர்த்தி, அவ மாசு இல்லாம இருக்கான்னு நீங்க சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. ஆமா, இப்ப உங்களுக்கும் தெரியாம எங்க போயிருப்பா? மூர்த்தி, உன் புது ஃப்ரெண்டா? புதுமையே இனிமேலாம்பா. ஜஸ்ட் சீயிங் த்ரூ, தேர் இஸ் நோ ஃபிலிம் அட் ஆல். ஆமா, உன் பழைய ஃப்ரெண்ட் ராதிகா இல்ல? அவ சென்ட்ரல் ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்துல சினிமா ஹீரோயின் மாதிரி அம்போன்னு நிக்கிறாளே. ஏன்? வாட் ஹேப்பன் டு தட் கேர்ள்? வாட் ஹேப்பன் டு திஸ் கேர்ள்? ஏமா, உன் பேர் என்ன? ரொம்ப லேட்டா கேக்குறீங்க. மிஸ் ராதிகா. டிக்கெட் சார், டைம் ஆயிடுச்சு. இப்போ லேட் பண்ணாம ஒரு முடிவுக்கு வா. இந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு நீ எங்க கூட டெல்லிக்கு வரலாம். அங்க உனக்கு நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த டிக்கெட் வாபஸ் பண்ணா உனக்கு ரீஃபண்டா பணம் கிடைக்கும். அதை வாங்கிட்டு நீ வீட்டுக்கே போகலாம். अभी थोड़ी देर में प्लेटफॉर्म Make up your mind. Wish you good luck. वाली है. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் 7வது பிளாட்பாரத்திலிருந்து இன்னும் 2 நிமிடங்களில் புறப்படும். சார்
பழம் சாப்பிடுமா? No thanks. டோன்ட் பி ஷை. சாப்பிடு. திருப்தியா சாப்பிடுறவங்களாலதான் எந்த காரியத்தையுமே முழுமையா செஞ்சு முடிக்க முடியும். இது என் அனுபவம். மனைவியை நேசிக்கிறவனாலதான் வாழ்க்கையை பூரணமா ரசிக்க முடியும். இது சைக்காலஜி. எக்ஸ்கியூஸ் மீ. கதில தாப்பாடு போடுறது அவசியமா? பின்ன நம்ம தேசிய கொடியில அசோக சக்கரம் இருக்கிறதுனால அசோகன் காலம் நினைச்சிட்டு இருக்கியா நீ? தாப்பா போடலன்னா தகர கோழியா இருந்தா கூட தூக்கிட்டு போடுவானுங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து 30 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த ட்ரெயினுக்குள்ளார இன்னும் வர சட்டைய கல்ட்டா கல்வி, பனியனை கல்ட்டா கல்வி. ஏன்னா போர் அடிக்குதா? பேப்பர் இருக்கு, புத்தகம் இருக்கு, எல்லாம் படிய. தெரியுமா? என்னம்மா? எதுக்கு சாரி? சாரி. இப்பெல்லாம் வயசு பொண்ணுங்க பகல் கனவு காண்றது சாதாரணம். இந்த கொஞ்சம் காபி சாப்பிடு. இந்த டச்சேஜ் பண்ணிக்க. நம்ம கம்பெனி மாடலுக்காக வாங்கினது. இந்த டெல்லிமா நகரத்துலதான் இந்தியாவின் சரித்திரம் உருவாக்கப்படுது. அதே மாதிரி இங்கேதான் உன் வாழ்க்கை சரித்திரமும் ஆரம்பமா போகுது. இது என்ன இடம்? இதுதாம்மா நம்ம வீடு. இங்க நடக்கிறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு சார். நீ நடமாடும் போதுதான் இந்த வீட்டுக்கே ஒரு அழகு ஏற்படுது. திருப்பதி சார், இவங்க மிஸ் ராதிகா. அப்படிங்களா? இனிமே இங்கதான் தங்க போறாங்க. மேல இருக்கிற கெஸ்ட் ரூம்ல இவங்களுக்கு ஏற்பாடு பண்ணு. ஆகட்டும் சார். ராதிகா, மேற்கொண்டு ஏதாவது வசதி வேணும்னா திருப்பதி கிட்ட சொல்லமா. இருக்கிற வசதி 7-8 ஜென்மத்துக்கு போதும் சார். வாங்கம்மா, வாங்க.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வானத்திலிருந்து தேவதையே இறங்கி வர்ற மாதிரி இருக்கு நீ வரும்போது. தேவதை கூட இரவல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் வருமா? நோ அந்த எண்ணத்துக்கே இடம் கொடுக்க கூடாது. இதெல்லாம் உனக்கு சொந்தம். எனக்கே அளவு எடுத்து தைச்ச மாதிரி இருக்கு சார். பொம்பளைங்களுக்கு புருஷா மேட்ச் ஆகிறத விட ட்ரெஸ் மேட்ச் ஆகிறதா ரொம்ப முக்கியமா கவனிப்பாங்க. பரவாயில்லையே. என்ன சார்? ஒண்ணுமில்ல, நான் நினைச்சதை விட நீ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தெரிஞ்சு வச்சிருக்கிற. கமா. குட் மார்னிங் சார். 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 मिस्टर सिंह। यस सर। लेटर से एक माल लड़की आने वाली थी, क्या हुआ? परसों एयर इंडिया फ्लाइट से आ रही सर. वेरी गुड. Ask Mr. Govindan to send the check immediately. Yes sir. Bag him over the phone. Yes sir. Hand over the details of the press. February 16, Calcutta. Get it done immediately. Come here. மல்லிகா சோப்புக்கு அட்ராக்டிவ் ஒரு விளம்பரம் தேவை. ஸ்டில்ஸ் இருக்க ஏற்பாடு பண்ணு. சுனம், get some good looking girl. Yes sir. You can go. Miss Radhika, இது ஒரு அட்வர்டைசிங் கம்பெனி. பல கேர்ள்ஸை மாடலா வச்சு விளம்பரங்களை தயார் செய்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு விளம்பரமும் பெர்ஃபெக்டா இருக்கும். யூ சி, நம்முடைய அப்ரோச், தட் மீன்ஸ் பிரசன்டேஷன் கரெக்டா இருந்தா ஒரு சாதாரண பெண்ணை கூட உலக அதிசயமா காட்டலாம். கலையழகு இல்லைன்னா அங்க கவர்ச்சிக்கு பதில் ஆபாசம் தான் தலை தூக்கி நிற்கும். குட் மார்னிங். மார்னிங். ராதிகா, இது என்னுடைய செக்ரட்டரி மிஸ் ரீட்டா. ஹலோ. ஹலோ சார், இது நியூ மாடலா? நோ. தென் என்னுடைய நியரஸ்ட் ரிலேட்டிவ். நவ் ஷீ இஸ் மை கெஸ்ட். சார், இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து ஓகே பண்ணுங்க. ரீட்டா, not bad. No but blouse. Since it's the pay more attention. You can go. Mr. Markandeya, you may go now. What's going on? No, nothing, sir. She's going, sir. Good morning, sir. Sir, company confidential letter எல்லாம் டைப் பண்ணிட்டே இருந்தேன் சார். உங்க போன் வந்து சார். உடனே கையாளி விட்டுட்டு ஓடி வர பொண்டாடி மாதிரி ஓடி வந்தேன் சார். நான் நவடேஸ் பொண்டாடி சார், ஓல்டன் டேஸ் பொண்டாடி. நம்ம மேனேஜர்மா ரொம்ப கெட்டிக்காரு. ஆனா சில சமயத்துல கொஞ்சம் குழந்தையா சார்? டோன்ட் பி சில்லி. குழந்தை இல்லை, வயசு பொண்ணு. தேங்க்யூ சார். எதுக்கு தேங்க்யூ? இது சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். தெரியாம சொல்லிட்டேன் சார். சார், வாட்ஸ் மேட்டர் சார்? மிஸ்டர் மார்க்கண்டேயன், மிஸ் ராதிகா, ஐ ஆம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் ஹர். நம்ம கம்பெனியில ஏதாவது ஒரு ஜாப்ல போடலான்னு இருக்கேன். யுவர் ஒப்பீனியன்? My opinion is your opinion, sir. What? What? Your opinion is my opinion, sir. அவங்க எந்த இடத்துல ஒண்ணா, எந்த சீட்ல ஒண்ணா, எந்த சேர்ல ஒண்ணா உட்கார்ந்து இஷ்டப்படி வேலை பார்க்கணும் சார். ஆனா என் சேர்ல மட்டும் வேண்டாமா, ஏன்னா எக்கச்சக்கமான மூட்டை வச்சது. அட்வர்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல ஹெட்டா போடலான்னு இருக்கேன். ஜாக்கிரதையா பாத்துங்க. விஷு, குட் லக் மேடம். மேடம், தேங்க்யூ சார். மிஸ் ராதிகா, நாளைக்கு நீங்க டியூட்டியில ஜாயின் ஆகலாம். மார்க்கண்டேயன் சார், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ண போறேன் சார். போன். எஸ். விஷு, நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். ராதிகா, சார். நாளையில இருந்து நீ ஆபீஸுக்கு தனியா தான் போகணும். ஏன் சார்? ஒண்ணுமில்ல, நான் உன்னுடைய பாஸ். எஸ் சார். மரியாதை இங்கே வேண்டாம்.
ஆபீஸ் எஸ் நீங்க ஏன் மேல இவ்வளவு பாசம் காட்டுறீங்க? குட் நைட். குட் நைட் சார். You naughty. ஆயிருங்க பாரு. ஏமா இன்னொன்று அழாதுமா. அவர் எவ்வளவோ உயரத்தில் வச்சு கற்பனை பண்ணிருந்தேன். இவ்வளவு தாழ்வா இருப்பாரு நான் நினைக்கவே இல்லை. ஆமா, மனைவி குடும்பம் ஒரு கௌரவமான ஏற்பாடு இருக்கிறது உங்க எஜமானுக்கு தெரியாதா? அம்மா அப்படி தப்பா நினைக்காதீங்க அம்மா. அவர் தங்கமானவர், மகாலட்சுமி மாதிரி மனைவியோட அவரும் குடும்பம் நடத்தினவர் தான் அம்மா. கல்யாணமான கொஞ்ச நாளையில அந்த குத்து விளக்கு அணைஞ்சு போச்சும்மா, அணைஞ்சு போச்சு. அந்த குத்து விளக்குக்கு பதிலாத்தான் இந்த கொள்ளிக்கத்தை வந்திருக்கோம். இதெல்லாம் கணக்குல சேரலாமா அம்மா? அந்த மின்மினி பூச்சி 10ல 11, அத்தோட இது ஒண்ணு, அவ்வளவுதாம்மா. இவர் செய்யறது கொஞ்சம் கூட ஞாபகம் இல்ல, சுத்த காலித்தனம். அம்மா வார்த்தையை வீணா விரையப்படுத்தாதீங்க. உங்க கண்ணுக்கு ஒட்டடை தான் தெரியுது, அதுக்கு பின்னாடி சவத்துல எழுதிருக்க அழகான சித்திரம் உங்க கண்ணுக்கு தெரியாமா? அம்மா என்ன போல வேலைக்காரன் கண்ணீரு கூட பட்டாடல தொடக்கிற பால் மனசு படைச்சவருமா அவரு, பால் மனசு படைச்சவருமா. சாரி, ஆத்திரத்துல பேசிட்டு அவர் ஆதரவுலயே இருந்துகிட்டு அவர் மேல குற்றம் சொல்றதுக்கும் கோபப்படுறதுக்கும் நான் யாரு? அம்மா எங்க எஜமா எந்த பெண்ணோட வாழ்க்கையும் வலிய போய் கெடுக்கிறது இல்லம்மா. ரகசியமா அழுதுட்டு இருக்க தன் நெஞ்ச திசை திருப்பறதுக்காக ரீட்டா மாதிரி பெண்களோட பழகிறாருமா. அவருக்கு இந்த ஒரு பலகீனம் மட்டும் இல்லைன்னா அவரை தெய்வமாக கும்பிடணும்மா, கும்பிடலாம்ப்பா. இப்படி கெட்ட அலையிறதுக்கு பதிலா கண்ணியமா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா என்ன? அம்மா தன்னோட மனைவி ஸ்தானத்துல இன்னொரு பெண்ணை கொண்டு போய் வைக்க அவருக்கு மனசு இல்லம்மா. நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, என் மனசுக்கு சமாதானம் ஆகல. அம்மா இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எஜமா சொன்னாரு. நீங்க தூங்கிட்டீங்கன்னு நினைச்சு நான் பாட்டில் எடுத்துக்கிட்டு போனேன். இவ்வளவு நல்ல மனிதர் கெட்டு போறாருன்னு தான் நான் கவலைப்படுறேன். நேத்து நீ தானே பாஸ் கூட ஆபீஸ்க்கு வந்திருந்த? ஏன இனிமே இந்த பொண்ணு இங்கதான் தங்கியிருக்க போகுதா? ஆமாங்க. அப்போ உங்க பாஸ்க்கு நான் தேவைப்படாது. குட் மார்னிங். உட்காராதீங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? ராத்திரி தூங்கலையா?
சொல்ல தைரியம் இல்லாமல் இதை எழுதுகிறேன். நேற்று ராத்திரி பூராவும் உங்கள் வீட்டில் நான் தூங்கவே இல்லை. உங்களை பற்றி தவறான விஷயங்கள் எதையும் நான் தெரிந்து கொள்ளாமலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சார், அப்படி எதையும் பார்க்கவோ கேட்கவோ நேர்ந்தால் அதை எல்லாம் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதனால் உங்களிடம் நான் கொண்டிருக்கும் மரியாதைக்கு பங்கம் வந்து விடுமோ என்று பயப்படுகிறேன். உங்கள் வீட்டில் இருந்தால் நான் தினம் அழுது கொண்டேதான் இருக்க வேண்டுமோ என்று அஞ்சுகிறேன். அதனால் தயவு செய்து வேறு எங்கேயாவது என் இருப்பிடத்தை மாற்றும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் உண்மையுள்ள ராதிகா. வெரி குட் ராதிகா, ஐ வெல்கம் யுவர் டீலிங்ஸ். ஒரு எண்ணத்தை நான் மதிக்கிறேன். இது எனக்கு மறுக்கிறது. ராதிகா, உனக்காக என்னுடைய உணர்ச்சிகளை, சில உரிமைகளை நான் விட்டுக் கொடுக்க முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். ஆனா அதே சமயத்தில் உன்னை இழக்கிறதுனா நான் ரொம்ப சங்கடப்படுவேன். நம்முடைய மேனேஜர் மார்க்கெட் வீட்டுல நீ தங்குறதுக்கு ஏற்பாடு பண்றேன். பெரிய மாறக்கானது உன்னுடைய சுதந்திர மனப்பான்மைக்கு அந்த இடம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றேன்? இது உன்னுடைய சொந்த விருப்பம். ஓகே, நோ ஃபார்மாலிட்டி. டார்லிங், டார்லிங், come on. Baby, she's my wife. ஹலோ. அண்டர்வேர் பன்னீர் மாதிரி நாங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கோம். பேரு ஸ்லோ. ஸ்லோவா? தேர் மாதிரி எதுக்குமே ஆடி அசஞ்சி ஸ்லோவா தான் போவா. ஃபுல் நேம் சுலோச்சனா. கமான் கமான். டார்லிங், எஸ், who is this girl? எங்க பாஸுக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு. நேம் இஸ் ராதிகா. Oh. பை தி பை, இன்னையில இருந்து நம்ம வீட்ல பேயிங் கெஸ்டா தங்க போறோம். ராதிகா, நான் என்னுடைய ஒய்ஃபை ரொம்ப ஆழமாவும் அழுத்தமாவும் நேசிக்கிறேன். நான் மட்டும் ஒரு மந்திரவாதியா இருந்தா என் ஒய்ஃபை ஒரு சாக்லேட்டா மாத்தி வாயில போட்டு ரசிச்சு சுவைச்சு. Yes, I agree with him. You know, கணவனும் மனைவியும் எத்தனை வயசானாலும் மனசால பதசாகிறதே இல்ல. இல்லற வாழ்க்கை எடுக்க எடுக்க பிறக்கும் தேன் மாதிரி. ஹனி, you know, ஃபியூச்சர்ல நீ எங்களை ஃபாலோ பண்ணலாம். ராதிகா, come here. நீ இப்ப எங்களுக்கு தத்தெடுத்த குழந்தை மாதிரி. உங்க மம்மி கிட்ட எதையும் நீ எதிர்பார்க்கலாம், தாய்ப்பாலை தவிர. Don't be silly. Just a joke, though. Daddy, Mommy, good evening. Good. Good evening. Good. ராதிகா, she is my daughter. எங்க அன்புக்கு ஒரு மீட்டர். பேரு நீரஜ். டாடியோட பாஸுக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு. நம்ம வீட்டுல தான் பேயிங் கெஸ்டா தங்க போறா. ராதிகா, you look very sexy. நான் மட்டும் ஆம்பளையா இருந்தா உன்னை அப்படியே ரேப் பண்ணிடுவேன். டாடி. எஸ். ராதிகா, நீ நீரஜ் ரூம்லயே ஸ்டே பண்ணிடுறியா? டோன்ட் வரி, இன்னும் அவன் ஆம்பளையா மாறல. நீரஜ், ராதிகாவை நல்லபடியா கவனிச்சு நல்ல ரூமா அவளுக்கு அலாட் பண்ணணும். ஓகே? ஓகே. கம் ஆன் பியூட்டி. இதுதான் ஒரு ரூம். லைக் இட்? ஃபைன். இனிமே உனக்கு எது வேணாலும் எங்கிட்ட கேட்க வேண்டாம், நீயே எடுத்துக்கலாம். என்ன என்ன நீ ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? ஃப்ரீயா பேசணும், ஃப்ரீயா பழகணும். உலகத்துல ஒளியமரவே கிடையாது. ஒரு பொண்ணு நாகரீகங்கிற போர்வையில இப்படி நிர்வாணமா பேசலாமா? ராதிகா, இழுத்து போத்திக்கிற காலம் எல்லாம் மலையேறி போச்சு. இப்ப எல்லாமே ஓபன் ஓபன் ஓபன். கம் ஆன். Hi, Neeraj. Hi, Suresh. Hi. You naughty girl. Come on, dear. Hi, darling. Hello, uncle. Hi, Hi. auntie. Radhika, my boyfriend Suresh. This is Radhika. மெட்ராஸ் மாம்பழம் இன்னும் சரியா பழுக்கல, நாம பழுக்க வச்சிருவோம். Hello. How do you do? Fine. என்ன இவ பாட்டி மாதிரி வைக்கப்படுறா? இது வரைக்கும் 1000 கேர்ள்ஸ் ஆவது என் கண்ணத்துல விஷ் பண்ணிருப்பாங்க. Good, improved. Hi, brother. அடா, ராதிகா, இவன் தான் என் சன். பெரிய அவதார புருஷன் நினைப்பு. பாரு எப்படி பேந்த நிக்குது. பேரு சர்ரு. விஷ் பண்றா. வணக்கம். ஹலோ. அம்மா, என்ன பேர் சொன்னீங்க? சர்ரா? என் முழு பேர் சரவணங்க.
அதை இந்த குடும்பம் சர்ன்னு குறைச்சிருச்சு. காட்டு மிராண்டி தனமா பேரை இவ்வளவு நீட்டி வச்சிருக்கான். என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். இந்த நாகரிகமான குடும்பத்துல இவன் ஒரு திருஷ்டி பரிகாரம். இஸ் நாட் இன் டியூன் வித் அஸ். மம்மி மம்மின்னு கூப்பிடுறானா கண்ணுக்குட்டி மாதிரி அம்மான்னு கூப்பிடுவான். டாடி டாடின்னு ஸ்வீட்டா கூப்பிடுறானா அதே அதேன்னு இந்த டெல்லி எரிமா மாதிரி கத்துவான். அப்பா ஐயோ இத பாருமா, ஒரு நாளைக்கு 4 தடவை குளியல் வேலையா? மம்மி மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி டர்க்கி பாத்து எடுத்தா போதாது? 6 தடவை பூஜை. முருகா முருகா, இந்த பூதகணங்களுக்கு புத்தி புகட்டப்பா. எங்கேயோ மாரியம்மன் கோயிலுக்கு மாவிளக்கு போட்டு மணி ஆட்ட வேண்டியவன் எனக்கு மகனா பிறந்து மானத்தை வாங்குறான். எஸ் எஸ். என் பேர் ராதிகா, மெட்ராஸ். இன்னும் உங்க வீட்டுல தான் இருக்க போறேன். நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கேன். பாஸ் பண்ணிட்டேன். பெரிய ஆபீஸ்ல வேலை பாக்குறேன். உங்க ஹாபி என்ன? வாலிபால் ஆடுவேன். இந்த வீட்டுல இருந்துகிட்டு உங்களுக்கு எப்படி இவ்வளவு கடவுள் நம்பிக்கை ஏற்பட்டது? டாடி டைம் ஆயிடுச்சு, கிளப்புக்கு போலாம். ஓஎஸ் ராதிகா, நம்ம கிளப்புக்கு போலாமா? ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே, நீ கிளப்புக்கு வர? நான் வரலப்பா. டேய், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் வந்து ஒரே ஒரு கிளாஸ் பீர் சாப்பிடுறா, நல்ல புத்தி வருண்டா. டேய் ஜின்னாவது குடிடா, லேடிஸ் ட்ரிங்க். வேண்டாமா, இப்படி யூஸ்லெஸ் ஃபெலோவா வருவான்னு தெரிஞ்சிருந்தா குழந்தையிலே தாய்பாலுக்கு பதில் விஸ்கி கொடுத்தே வளர்த்திருப்பேன். என் பேர் அவன் எடுத்திருப்பான். லெட்ஸ் கோ. குட் ஈவினிங் பாஸ். ஓ குட் ஈவினிங். மாசல ஆபீஸ்ல இருக்கட்டும். ராதிகா ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்ட. மூர்த்தி இஸ் எ நைஸ் ஃபெலோ. ஹேவ் எ குட் டைம். பி ஹாப்பி. அவர் ஒரு ஜென்டில்மேன். அதுல என்ன சந்தேகம்? போலாம். ஹலோ மிஸ்டர் சரவணன். ஹலோ குட் மார்னிங். குட் மார்னிங். யாருக்கு பயந்து ஓடுறீங்க? பயந்து வரலீங்க, ஓடி பாடி டெவலப் பண்ணிக்கிறேன். அதுக்கா யார் இந்த பாடி டெவலப்பர்? ஓ டெவலப்பர். இவரு மிஸ்டர் மார்க்கண்டேயரோட சன். ஓ மார்க்கண்டேயரோட சனா? விஸ்கி பாட்டிலுக்கு விபூதி பொட்டலம் பிறந்திருக்கா? மிஸ்டர் சரவணன் என்னோட ரிலேட்டிவ் மிஸ்டர் மூர்த்தி. எங்க ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாரு. ஹலோ லாட்சுமதி. மூர்த்தி இவரு ரொம்ப நல்லவரு. அந்த வீட்லயே இவரை மட்டும்தான் எனக்கு ரொம்ப அப்படியா? ராதிகா, நாம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவர் பாடி டெவலப் பண்ணட்டும், நம்ம போலாம். ஓகே ஓகே. தேங்க்யூ. பாய். ஹலோ ராதிகா, நான் நீரஜ் பேசுறேன். ஹலோ ஹவ் ஆர் யூ? என்ன விஷயம்? என் பாய் ஃப்ரெண்ட் சுரேஷ்க்கு ஏர்லைன்ஸ்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஆஹா கங்க்ராட்ஸ். அதை செலிப்ரேட் பண்றதுக்காக இன்னைக்கு நைட் மாடல் கிளப்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகே சீக்கிரம் வந்துடுறேன். ராதிகா, இது ஸ்வீட் காரம் காஃபி பார்ட்டி இல்ல, நேரா வந்து பாரு, ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். முக்கியமானவங்களுக்கு தான் கூப்பிட்டிருக்கேன். ராதிகா, உன் பாய் ஃப்ரெண்ட மிஸ் பண்ணாம கூட்டிட்டு வந்துரு. பாய் ஃப்ரெண்டா? அதான். ஹலோ மிஸ்டர் மூர்த்தி தான் சொல்றாங்க. பாய். Friends. How? Darling. Oh, you are. Cheers. மிஸ்டர் மூர்த்தி, have a drink. No thanks. No, be at home. Come. Ladies and gentlemen, only the 5 minutes more to be ready to be married. I'm ready. என்ன நடக்க போகுது? லைட் அணைக்க போறாங்க. அப்புறம் நாகரீகம் ஆரம்பமாகும். நாகரீகமா? இதை விட நாகரிகம். இருட்டுல யார் கைக்கு யாரு கிடைக்கிறாங்களோ அவங்க இஷ்டப்படி எப்படி வேணா இருந்துக்கலாம். கிச்சி பிச்சு வந்துடுவாங்க. இன்பம் எங்க கிடைக்குதோ, எப்படி கிடைக்குதோ அதையெல்லாம் எடுத்துக்கிறதா மேட்டுக்குடியோட பொழுதுபோக்கு. ஏன் இப்படி ஓடி வந்துட்டேன்? இது என்ன காட்டு மிராண்டித்தனம்? மிருகத்துக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லையா?
இது நாகரிகம் இல்ல மூர்த்தி, நாரி போன காலித்தனம். இது சட்டம் எப்படி அனுமதிக்குது? போலீஸ்க்கு தெரியாம தான் இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் நடக்குது. இத பத்தி நீங்க ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லல? இப்படிப்பட்ட பார்ட்டியா இருக்கும் நானே எதிர்பார்க்கலையே. ராஜசேகர சாருக்கு இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருக்காது. எலிக்கு பயந்து புலி குகைக்குள்ள நுழைஞ்சிட்டேன். நான் சுதந்திரத்தை தான் விரும்புற மூர்த்தி. இந்த மாதிரி கீழ்த்தனமான வாழ்க்கையை நான் விரும்பல. இனிமே நான் அவங்க வீட்டுல இருக்க மாட்டேன். என்னால முடியாது. அந்த கசாப்பு கடை இனிமே எனக்கு கட்டுப்படி ஆகாது. ராதிகா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், ரமேஷ்னு பேரு. அவங்க வீட்டுல ஒரு போர்ஷன் காலியா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க உனக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. இப்பவே அங்க போல மூர்த்தி. ஓகே, சொந்த ஊர்ல இருந்து தொலைவான இடத்துல இருக்கிற நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் துணை. ராதிகா இங்கே இருக்கட்டும். ஓகே. ராதிகா, உங்க அப்பா மெட்ராஸ்ல என்ன செய்யறாரு? எனக்கு சொந்தக்காரங்களே யாரும் கிடையாது. நான் ஒரு அனாதை. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னடா ரவி, இந்த மாசம் 12ஆம் தேதிக்கு மேல எனக்கு லீவ் இல்லையம்மா. சுந்தரி கேட்டியா? அதுக்குள்ளாகவே கல்யாணத்தை முடிச்சு பையன் சூசகமா சொல்றான். ஆமா ஆமா, இந்த பொண்ணுக்கு கூட பிறந்த தங்கச்சி உள்ள இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அது இப்ப எங்க இருக்கு? அது அது வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சுன்னு சொல்றதுக்கு அச்சப்படுறாங்க. பாவம், அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்ல குடும்பங்கள்ல எதிர்பாராம இப்படி சில விபரீதங்கள் நடந்து போயிடுது. அதை குத்தி காட்டி பேசுறது மனித தன்மையே இல்ல. ஆமா, உங்களை மாதிரி தங்கமானவங்களை நாங்க கும்பிடுற அபிராமி தான் இங்க அனுப்பி வச்சிருக்க. குறை இல்லாத இடம் ஏதுங்க. ஆனா எந்த குறைக்கும் பரிகாரம்னு ஒண்ணு இருக்கு. அதை செய்துதான் சரியா போயிடும். நீங்க என்ன சொல்றீங்க? தங்கச்சி செஞ்ச குற்றத்துக்கு அக்கா தண்டனை அடைய வேண்டியது இல்ல. அந்த குறைய மறந்து சந்தோஷமா உங்க வீட்டுல பொண்ணு எடுத்துக்கிறோம். வரதட்சணையா ஒரு 10,000. அதிகமா போட வேண்டாம், ஒரு 50 பவுன் போட்டா போதும். முடிஞ்சா ஒரு வயிறு முகுத்தி உங்க பொண்ணுக்கான போட்டுக்க போறா. அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைங்க. எங்கயோ கடனை ஒண்ணு வாங்கி செய்ய வேண்டியதான். தங்கச்சி ஓடி போறவன்னு ஊரெல்லாம் தமுக்கு போடுறாங்க. 10,000 கொடுத்தா அந்த தமுக்க உங்க கையில கொடுத்துருவாங்க. நீ சும்மா இருமா, இது குடும்ப நடத்துற வெடி. உங்க பேச்ச பார்த்தா சந்தையில மாடு பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னடி சொல்ற பண்ணி? மரியாதை வெளியே போன்னு சொல்ற. நீ மரியாதையா பேசி பழகுங்க, இல்லன்னா நாக்க இழுத்து வச்சு ஆட்டுவிடுவேன். பொண்ணு வாங்க பொண்ணு. அம்மா, தப்ப மடியில கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க தனிஞ்சுதான் போகணும், தாண்டி குதிக்க கூடாது. இல்லப்பா, இப்ப வந்தவங்க தான் தப்பானவங்க. என்னென்ன தப்புக்கு இவ்வளவு விலைன்னு பட்டியல் போடுற தப்பான வியாபாரிங்க. நீ இப்படி பேசுறதுனால உன் தங்கச்சி நல்லவள் ஆயிடுவாளா? ராதிகா சத்தியமா கெட்டவ இல்ல. நாகரிகமான சூழ்நிலை அவளை தடுமாற வச்சிருச்சே தவிர அவளுடைய மனசு புனிதமானதுப்பா. வேப்ப மரங்களுக்கு மத்தியில வளர்ந்தாலும் கரும்பு கசக்காது. உண்மையை சொல்லணும்னா அவ இப்படி ஆகிறதுக்கு நாம தான் காரணம். நல்ல ராத்திரியோட ராத்திரியா முக்காடு போட்டுக்கிட்டு ஓடுன்னு நானா விரட்டினேன்? நீங்கன்னு சொல்லல, நாம நம்முடைய அளவுக்கு மீறிய கட்டுப்பாடும் காட்டு மிராண்டித்தனமான கண்டிப்பும் தான் அவளை வீட்டை விட்டே விரட்டிடுச்சு. அவ எங்க இருந்தாலும் என்னுடைய தங்கையாவே உடம்பு போட்ட தங்கமாவே வாழ்வா. சார் போஸ்ட். அப்பா, ராதிகா டெல்லியில இருக்கலாம். என் ஃப்ரெண்ட் எழுதியிருக்கா. பெரிய உத்தியோகம் பாக்குறாளாம், கௌரவமா வாக்க எடுத்துறாளாம். நான் அப்பவே சொன்னேன். என்னடி சொல்றேன்? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சரியாதான் இருக்கா. நமக்கு சொல்லாம அவ கல்யாணம் பண்ணிக்குவாளா என்ன? அப்பா வாங்கப்பா, டெல்லிக்கு போய் உடனே அவளை கூட்டிட்டு வந்துடலாம். இல்லம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே பொண்ணுதான், ராதிகா. உங்க வைராகியத்தை நீங்க விட மாட்டீங்க இல்ல? அப்ப நானும் அம்மாவும் போயிட்டு வரோம். எப்போ அவ எனக்கு பொண்ணு இல்லையோ உங்க அம்மாவுக்கும் அப்படித்தான். ஆனா என்னைக்குமே அவ எனக்கு தங்கச்சிதான். நான் போய் அழைச்சிட்டு வரேன். உன்னை தடுக்கிற பாவத்தை நான் ஏன் செய்யணும்? போயிட்டு ஹலோ மிஸ்டர் சரவணன், how are you? Fine. ஏன் இங்க நிக்கிறீங்க?
மிஸ்டர் சரவணன், ஏன் என்ன ஃபாலோ பண்றீங்க? நீங்க ஏதோ என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க, கரெக்ட்? ஆனா கேக்குறதுக்கு வெக்கமா இருக்கு, அப்படித்தானே? பரவாயில்ல, சொல்லுங்க. நான் ஏதாவது சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நீங்க எப்படி நினைக்க சொல்றீங்களோ அப்படியே நினைக்கிறேன். உங்ககிட்ட தனியா பேசலாமா? இப்ப தனியா தானே இருக்கோம். அது இல்ல, பார்க்ல நம்ம 2 பேரும் உட்கார்ந்து பேசலாமா? ஏன் நின்னா உங்க பேச்சுக்கு கால் வலிக்குமா? சரி வாங்க. இப்ப சொல்லுங்க. என்னது? அங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க, உங்ககிட்ட நான் ரொம்ப மரியாதை உள்ளவன். அப்ப நானும் கீழே உட்கார்றேன். சொல்லுங்க. என்ன இருந்தாலும் நீங்க எங்க வீட்டை விட்டு போனது ரொம்ப தப்புங்க. அதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ண தெரியுமா? இத சொல்றதுக்காகவா இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்க? அப்ப சரி, வாங்க போலாம். இல்லைங்க, ஒரு முக்கியமான புனிதமான தெய்வீகமான விஷயத்தை இனிமேல தாங்க சொல்லலாம். சொல்லுங்க. சொல்றதெல்லாம் டக்குன்னு சொல்ல வேண்டியதானே? வருகிறது வருகிறதுன்னு கமிங் போஸ்ட் ஒட்டணுமா? கேரி ஆன். எப்படி சொல்றதுன்னே தெரியல. என் சிந்தனை பூங்காவில் சிறகடித்து பறக்கும் செல்வி ராதிகா அவர்களுக்கு உறங்கும் போதும் பிடிக்கும் போதும் உங்கள் நினைவில் ஊஞ்சலாடும் அன்பன் சரவணன் எழுதும் ஆசை மடல். என் மனமேடையில் அமர்ந்திருக்கும் நீங்கள் என்னுடன் மனமேடையில் அமர வேண்டும் என்று விரும்புகிறேன். அதன் பின்னர் வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். தென்குமரி கடலினிலே சிவந்த மாலை பொழுதினிலே பெண்குமரி நீயும் நானும் ஆடுவோம். அங்கு பேசாத கதைகள் எல்லாம் பேசுவோம். தென்குமரி கடலினிலே சிவந்த மாலை பொழுதினிலே பெண்குமரி நீயும் நானும் ஆடுவோம். அங்கு பேசாத கதைகள் எல்லாம் பேசுவோம். சந்தனம் பூசுவோம், செந்தமிழ் பாடுவோம். சந்தனம் பூசுவோம், செந்தமிழ் பாடுவோம். சந்தோஷ ஊஞ்சலிலே ஆடுவோம். நாம் சந்தோஷ ஊஞ்சலிலே ஆடுவோம். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும்.
திருக்கரையினிலே திருக்குற்றாலமலையினிலே நீரருவி உடல் தழுவ குளிக்கணும். நான் அருகி வந்து உன்னழகை ரசிக்கணும். குங்குமம் போலவே உன்முகம் மாறணும். குங்குமம் போலவே உன்முகம் மாறணும். பொய்க்கோபம் கொண்டு நீ விலகி போகணும். பொய்க்கோபம் கொண்டு நீ விலகி போகணும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். பூம்புகாரின் நாயகியாம் புனிதமுள்ள குணவதியாம் கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும். உன் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும். பூம்புகாரின் நாயகியாம் புனிதமுள்ள குணவதியாம் கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும். உன் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும். மாமியார் வாழ்த்தணும், மற்றவர் போற்றணும். மாமியார் வாழ்த்தணும், மற்றவர் போற்றணும். இந்த மாநிலமே உன் புகழை பாடணும். இந்த மாநிலமே உன் புகழை பாடணும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். மிஸ்டர் ரமேஷ் வீடு தானே? நான் தான் மிஸ்ஸஸ் ரமேஷ். ராதிகா இந்த வீட்டுல தானே இருக்கா? ஆமா, இங்கதான் இருக்கா. பேயிங் கெஸ்டா. அவ நல்லா இருக்கா? நல்லா இருக்கா. ப்ளீஸ் கம் இன். உள்ள வாங்க. உட்காருங்க. ஆமா, நீங்க யாரு? நான் அவளுடைய அக்கா. மெட்ராஸ்ல இருந்து வரேன். அக்காவா? அவளுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லைன்னு சொன்னாலே. ராதிகா, இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு. அக்காவா? இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்னம்மா அது? என் சிஸ்டர் பேரும் ராதிகா தான். நான் அவ்வளவுதான் தேடிட்டு வந்தேன். இவங்க பேரும் ராதிகாங்கிறதுனால குழப்பம் வந்துருச்சு. ஐம் சாரி. என் தங்கச்சி ஊருக்கு அழைச்சிக்கிட்டு போனோன்னு எவ்வளவோ ஆசையோட வந்தேன். விதி எனக்கு எதிராக விளையாடுது. நம்பிக்கை இழக்காதீங்க. டெல்லியில 4-5 டேஸ் தங்கி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க தங்கச்சியை கண்டுபிடிச்சிடலாம். பக்கத்திலேயே ஏதாவது ஹோட்டல் இருந்தா சொல்றீங்களா? ஹோட்டலா? நோ. ஒரு பொண்ணு தனியா ஹோட்டல்ல தங்குறதாவது. நீங்க இங்கேயே தங்கி இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்போ அந்த ராதிகாமா ரூம்லயே தங்கிக்கலாமா? அவ ஒரு டைப் ஆச்சே, அவ சம்மதிக்கணுமே. நான் போய் கேட்டு பாக்குறேன். கேட்டு பாருங்க. மேடம், மே ஐ கம் இன்? எஸ் கம் இன். மேடமா? மேடம் திமிரு பாரு. ராதிகா, உன் தர்ம சங்கடம் எனக்கு புரியுது. எங்க உறவு உனக்கு தேவையில்லாம இருக்கலாம். ஆனா எங்களுக்கு இருக்கிற ஒரே உறவு நீதாண்டி. என்ன நீ எவ்வளவுதான் வெறுத்து ஒதுக்கினாலும் செக்கு மாடு மாதிரி உன்னையே சுத்தி சுத்தி வந்தது. என்ன பூனைய பட்ட பேர் வச்சு கூப்பிடுவே. அதையெல்லாம் சங்கீதம் நினைச்சு கேட்டு ரசிச்ச வெடினா
உரிமையோடு என்ன திட்டி என் தங்கச்சி இல்லாம அந்த வீடே சூன்யமா இருக்கு. அந்த பெருமையை தாங்கிக்க முடியாமதான் 1500 மைல் தாண்டி உன்னை பார்க்க வந்திருக்கேன்டி. ராதிகா, ஒரு 2 நாள் உன் கூட தங்கி உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்டி. மறக்காத பிளீஸ். அதான் உபதிரம் கொடுக்கறதுக்குமே ரயில் ஏறி வந்துட்டியா? 2 நாள் இருந்து தொலை. அதுக்கு மேல உறவை சொல்லி உருக ஆரம்பிச்சா நான் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறேன். அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நீ அவங்களை விட்டு பிரிஞ்சதுல இருந்து ஏதோ ஒப்புக்கு வேசம் வந்துட்டு இருக்காங்க. ராதிகா, உனக்கு பிடிக்குமேனே திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். பண்ணிருக்கேன். சுடு தண்ணிலே குளிக்கலாம். பச்சை தண்ணியில குளிச்சா உடம்பு கொத்துக்காது. குளிச்சுட்டு இந்த புடைய கட்டிக்கலாம். விபூதி பூங்கெல்லாம் அங்க வச்சிருக்கேன். விபூதி எனக்கு இல்ல, உனக்காக வீட்டுக்காரம்ப கிட்ட வாங்கி வச்சிருக்கேன். மத்தியானம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன். கரெக்ட் வந்துடும். நீ சாப்பிட்டு நான் வர மாட்டேன். கேண்டீன்ல அங்கேயே சாப்பிடுறேன். ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஒரு நிமிஷம். தேங்க்யூ. அனாவசியம் இந்த ஜனவரத்துல நிக்க கூடாது. ஏன்னா தளன்னு இருந்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. நல்லபடியா நீ ஊருக்கு போய் சேரணும் இல்லையா? அதான் சொன்னேன். மேடம் மேடம், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? மனசுதான் சரியில்லை. ரொம்ப நாளைக்கு பிறகு எங்க அக்கா ஊர்ல இருந்து வந்திருக்கா. அவகிட்ட பிரியமா நடந்துக்காம கடுமையா நடந்துக்கிட்டேன். ஆபீஸ் முடிஞ்ச உடனே அக்காவை பார்க்கத்தானே போறீங்க. அப்ப அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு நடந்துக்கங்க. எப்படி குழந்தை பிரிஞ்ச தாய் மாதிரி தவிக்கிறீங்க? என் மனசாட்சியை நான் சமாதானப்படுத்த வேண்டியிருக்கேன். வெறுமையோட வீட்டுக்கு போகாதீங்க மேடம். உங்க அக்காவுக்கு பிடிச்சதா ஏதாவது வாங்கிட்டு போங்க. ஆமா, வாய்க்கு ருசியா அவ இதுவரைக்கும் எதுவுமே சாப்பிட்டதில்லை. எப்பவுமே பழைய சோறுதான். பாவம், குலாப் ஜாமுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா வாங்கிட்டு போய் கொடுக்கணும். சுகுணா, ராதிகாவுக்கு போன் வந்திருக்கு. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, ராதிகாவா? நான் உன்னை தேடிட்டு ஆபீஸுக்கு போனேன். நீ அங்க இல்ல. இத பாரு, நீ இதுவரை பார்க்காத இன்பகரமான இடங்கள்லாம் இந்த டெல்லியில நிறைய இருக்கு. நீ ரெடியாரு, நான் வந்து அழைச்சு போறேன். மூர்த்தி, உங்க பேச்சை கேட்டு கேட்டுதான் ராதிகா தனி மரமா நிக்கிறா. இன்னும் அவளை எங்க கொண்டு போய் நிறுத்த போறீங்க? யார் பேசுறது? நான் சுகுணா பேசுறேன். சுகுணாவா? நீ எப்ப வந்த? நேத்துதான் வந்தேன். ராதிகா டெல்லியில இருக்கான்னு எங்க கிட்ட சொல்லவே இல்லையே, என்ன காரணம்? நீ அங்கே இரு, நான் நேரம் வந்து பேசுறேன். வர வேண்டிய அவசியம் இல்ல. சுகுணா வந்திருக்கா. அவளுக்கு காதலின் சிதமான தாஜ்மஹாலை காட்டணும். செங்கோட்டைக்கு அழைச்சிட்டு போகணும். என் கனவு கன்னியோட இந்த டெல்லி பூரா சுத்தி பார்க்கணும். மூர்த்தி,
தேன்கோட்டை, அதோ அதோ ஒரு செங்கோட்டை, இதோ இதோ ஒரு தேன்கோட்டை. ஏதோ ஏதோ உன் மனக்கோட்டை, என்றும் என்றும் நானும் வேட்டை. ஏதோ ஏதோ உன் மனக்கோட்டை, என்றும் என்றும் நானும் வேட்டை. நீ ஒரு மும்தாஜ், நான் ஒரு ஷாஜஹான். நான் ஒரு மும்தாஜ், நீ ஒரு ஷாஜஹான். யமுனா தீரம் மாலை நேரம் யம்மன பெண்டாரை வந்தாள். யமுனா தீரம் மாலை நேரம் யம்மன பெண்டாரை வந்தாள். கண்கள் பார்க்க கைகள் சேர்க்க கன்னி மகள் நாணம் கொண்டாள். கனியின் மேலே கிளியை போலே கொத்த வந்த காதல் மன்னா. கனியின் மேலே கிளியை போலே கொத்த வந்த காதல் மன்னா. தழுவும் வேளை நழுவும் சேலை விட்டுவிடு ஆசை மன்னா. அடி மல்லிகையே கொடி மெல்லிடையே, புகழ் மந்திரமோ இல்லை தந்திரமோ. ஆஹ பொங்குதடி காதல் கங்கை, அதோ அதோ ஒரு செங்கோட்டை, இதோ இதோ ஒரு தேன்கோட்டை. ஏதோ ஏதோ உன் மனக்கோட்டை, என்றும் என்றும் நானும் வேட்டை. நீ ஒரு மும்தாஜ், நான் ஒரு ஷாஜஹான். நான் ஒரு மும்தாஜ், நீ ஒரு ஷாஜஹான். இனிக்கும் ராகம் பாடும் பெண்ணே, உன்னை ஒரு வீணை என்றேன். கொதிக்கும் மேனி நீரில் ஆட உன்னை ஒரு ஊரை என்றேன். குத்துமினாரின் உயரம் போலே உன் மனதின் நாவல் கண்டேன். நிலவை தேடும் கோவை போலே உன் அழகில் நாட்டம் கொண்டேன். எழில் மன்னவனே கதி மன்மதனே, அதை சொல்லிடவோ கண்ணன் கிள்ளிடவோ, அகப்பட்டுவிடு தாலி ஒன்றை. அதோ அதோ ஒரு செங்கோட்டை, இதோ இதோ ஒரு தேன்கோட்டை. ஏதோ ஏதோ உன் மனக்கோட்டை, என்றும் என்றும் நானும் வேட்டை. நீ ஒரு மும்தாஜ், நான் ஒரு ஷாஜஹான். நான் ஒரு மும்தாஜ், நீ ஒரு ஷாஜஹான். மிஸ்டர், ஓ சாரி, தேங்க்யூ வெரி மச். ராதிகா தன்னை பத்தி உங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லியிருந்தான். அப்படி சொன்னா டெல்லியை விட்டே ஓடி போடுவேன்னு பயமுறுத்தி இருந்தான். அவ டெல்லிக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே நீங்களும் அவளை தேடிக்கிட்டு இங்கேயே வந்துட்டீங்க இல்லையா? நான் சென்னையை விட்டு டெல்லிக்கு வந்த காரணமே உன் மேல உள்ள அக்கறையால. அப்படின்னா ஐ மீன், உனக்காகத்தான் நான் உன் தங்கையை நிழல் போல தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன். காலம் என்ன புரிய வைக்கும், என் மேல உனக்கு கனவு பறக்கணும் தான் காத்துக்கிட்டு. போதும் மூர்த்தி, போதும். இனிமையான வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போறதுக்கு நான் ஒண்ணும் ராதிகா இல்ல. No. சுகுணா, ராதிகா நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பெண்ணு இல்ல. அவ லட்சத்துல ஒருத்தி. அவ ஒரு நெருப்பு. எவ்வளவோ அச்சமூட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல புடம் போட்ட தங்கமா வெளியே வந்தவ. எந்த சபலமும் அவளை நெருங்கினது. பாசி படிக்க நிலத்துல வழுக்கி விடாம நடந்தவ. அவள மாதிரியே எல்லா பெண்களும் இருந்துட்டா உலகத்துல வம்ச விருத்தியே இல்லாம அழிஞ்சு போயிடும்.
அப்படி தனக்குத்தானே கண்டிப்பை கட்டுப்பாட்டை வளர்த்துக்கிட்டவா. மூர்த்தி, என் வயிற்றுல பால வந்துட்டீங்க. இருட்டுலதான் விளக்குனோட அருமை தெரியும். இரண்டு சமயங்கள்ல என் ராதிகா மானத்தை பாதுகாத்திருக்கா. எங்க குடும்ப பெருமையை நிலைநாட்டி இருக்கா. 1000 சுகுணாக்கள் சேர்ந்தா கூட ஒரு ராதிகாவாக முடியாது. ஏன்னா நான் பாதுகாப்புலயே பத்திரமா இருந்தவன். அவ்வளோ சோதனையிலிருந்து மீண்டு வந்திருக்கா. அந்த குடும்ப விளக்க கையெடுத்து கும்பிட துடிச்சிட்டு இருக்கேன் மூர்த்தி. Ready? Thank you. Thank you very much. மணி 10 ஆயிடுச்சு. ராதிகா இன்னும் வீட்டுக்கு வரலையே. ராத்திரில எங்கேயும் போக மாட்டாளே. அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம் எனக்கு தெரியும். பாப்பா தேடி பாருங்க. கீதா, I want to see ராதிகா. வாட்? இன்னைக்கு அவ ஏழையாவே ஆபீஸ் விட்டு போயிட்டாளே. நீங்க அவ பாய் ஃப்ரெண்ட். உங்களுக்கு ராதிகா நேற்று இங்க வந்து டிஃபன் வாங்கிட்டு போனதா சொல்றாங்க. டிரைவர், சலோ. ஆண்டவே, நீ ஏன் இப்படி சொல்லிக்கிறேன்? நேற்று ராத்திரில இருந்து தேடுறோம். ராதிகாவை கண்டுபிடிக்கவே முடியலையே. இங்கேயும் வரலன்னு சொல்றாங்க. வேற எங்க போயிருப்பா? பார்க்கலாம்.
பிள்ளையோட பெருமை எல்லாம் பறிபடிச்சுக்கா, பறிபடிச்சு. அக்கா, இந்த தெருநாய்கள்லாம் சேர்ந்து கோதரை எரிஞ்சிடுச்சுக்கா. தங்கத்துல சகதி தெரிச்சா தங்கத்துக்கு குறை வந்துடாது. அக்கா, நான் உன்னை படுத்துன பாட்டுக்கு எனக்கு தண்டனை கிடைச்சு. நான் ஏன் இன்னும் உயிரோட வாழணும்? No, 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 no. You should not cry like this. You should take complete rest. Understand? Mr. Murthy, she is all right. You can take her home. Thank you, doctor. Arrange to discharge her. Yes, doctor. மாமா, என்ன எந்த வீட்டுக்கு அழைச்சு போறேக்கா? ஏமா நம்ம வீட்டுக்கு போ. அம்மா அப்பா முகத்துல முழுக்க எனக்கு தகுதி இல்லக்கா, தகுதி இல்ல. இனிமே ரமேஷ் வீட்டுக்கு போறது அவ்வளவு நல்லா இருக்காது. தற்சமே என் வீட்டுக்கே போலாம். ஆமா ராதிகா, அதான் சரி. ராதிகா, உன்னை பார்க்க ராஜசேகரன் சார் வந்திருக்கார். நான் அவர் பார்க்க விரும்புகிறேன். மூர்த்தி, உங்களுக்கு ரொம்ப புண்ணியம். தயவு செஞ்சு அவர் அனுப்பிச்சிடுங்க. அவ்வளவு சுலபமா இந்த நேரத்துல நான் போயிட முடியுமாமா? சுகுணா, ராஜசேகரன் சார் ராதிகாவோட அக்கா. ராதிகாவை ஊருக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அதுக்குள்ள இந்த கொடுமை எல்லாம் நடந்து. என்ன பொறுத்த வரைக்கும் ராதிகா மேல ஒரு தூசு கூட ஒட்டலன்னு தான் இப்பவும் நான் நினைக்கிறேன். ராதிகா சார், என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை பார்க்க எனக்கு அருகதி இல்லை. நான் சகதியில விழுந்தவன். ராதிகா, உன் கால்கள் சகதியில பதிஞ்சிருந்தாலும் கண்கள் வானத்தை பார்க்குதம்மா. வெறிநாய் கடிச்சா வேதனை இருக்கத்தான் செய்யும். அதுக்காக வீதியிலேயே நடக்க கூடாதுன்னு நீ முடிவுக்கு வரக்கூடாதும்மா. இல்ல சார், இல்ல. எனக்கு ஏற்பட்ட பாவத்துக்கு பரிகாரமே இல்ல. தப்பம்மா, நீ மனசறிஞ்சு பாவம் செஞ்சிருந்தா தானே பரிகாரம் தேடணும். உன்னை என் வீட்டை விட்டு வெளியே அனுமதிச்சதே நான் செஞ்ச பெரிய தப்பு. இத்தனை கஷ்டங்களுக்கு காரணம் நான் தானோன்னு என் மனசே என்ன துன்புறுத்துதம்மா. எல்லாரும் நிம்மதியும் கெடுக்கிறதுக்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன்னு இப்பதான் எனக்கு புரியுது சார். ராதிகா, உன்னை பற்றி தாழ்வா நினைக்கவே என்னால முடியலம்மா. நான் நினைக்கிறேன் சார், புழுவை விட கேவலமானவளா என்ன நான் நினைக்கிறேன். இனிமே எனக்கு ஏது சார் வாழ்க்கை? ஏது வாழ்க்கை? ராதிகா, நான் வணங்குற அந்த முருக கடவுள் சத்தியமா சொல்றேன், உங்களை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன். இந்த சமூகத்துல உங்களை நான் தலை நிமிர்ந்து வாழ வைக்கிறேன். சமூகம் சொல்லுங்க ப்ளீஸ், சத்தியமா சொல்றேன் சார். சின்சியரா கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க சார். சார் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். இன்னும் காணும். முதலாளி இல்லைன்னு தாலி கட்ட மாட்டாரா? முதலாளி கூட்டிட்டு வந்துறேன்னு கேட்கிறேன். கல்யாணம் பண்றது இருக்க வேண்டிய யாரும் இங்க வந்துட்டு நீங்க உங்களுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. நீங்க வராம எப்படி சார் கல்யாணம் நடக்கும்? அச்சா, ராதிகா மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு மனைவியா கிடைச்சது வாழ்க்கையில நீ எத்தனையோ வெற்றிகளை பெற போறதுக்கு அறிகுறி. தேங்க்யூ சார். சரவணன், உனக்கு உத்தியோகத்திலேயும் ப்ரமோஷன் தர போறேன். உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? முடியும். சொல்லுங்க சார், எதுக்கும் நான் தயாரா இருக்கிறேன்.
சரவணன், கருவாட திங்கணுங்கிற ஆசை உனக்கு இருந்தா அதை ஒரு நாளைக்கு தின்னுட்டு கையையும் வாயையும் சோப் போட்டு கழுவிட்டு கப்சி இருக்கணும்ப்பா. அதையே மாலையா போட்டுக்க கூடாது. என்ன சார் சொல்றீங்க? மனைவிங்கிறது பவித்திரமான ஸ்தானம். அத கேவல அலங்கோலமா அனாதையா தெருவோரத்தை கடத்த பொண்ணு கொடுக்கலாமா? கல்யாண ஏற்பாடுனா பண்ணிட்டேங்கிறியா? பரவாயில்ல, வேஸ்ட் பண்ண வேண்டாம். பட்டா உன் பேர்லயே இருக்கட்டும். நம்ம 2 பேருக்கும் பாத்தியத ஷேர் பண்ணிப்போம். சார் பிரதர், நம்ம ராதிகாவோட முதலரவ 2 பேருமே கொஞ்ச நாளைக்கு கை நீட்டி சம்பளம் வாங்கியிருக்க. அந்த நன்றிக்காக ஒண்ணு நான் சும்மா வரேன். பசு மாதிரி இருந்தவன் புலியா மாறிட்டியே. அக்னே ஸ்வாஹா அக்னி தொமேவா பிரம்மணே ஸ்வாஹா பிரம்மன் தொமேவா. எங்கே மாப்பிள்ளைங்க காணோம்? நமோஸ்தே மாங்கல்யதாரண சுபமஸ்தே. पदमानं भवति सदायु तत्पुरुष आयुष्यतेन्द्रिये प्रतिष्ठति. कराय नमः. ओम विनायकाय नमः. अभिराय नमः.
லைஃப் இஸ் டு லீவ். எதிர்பாராம எவ்வளவோ துன்பங்கள் நம்ம துரத்தும். அதையெல்லாம் ஒரு சவாலை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து காட்டணும். தோல்வி ஏற்படும் போது நம்பிக்கையோடு எதிர்நீச்சல் போடுறதான் விவேகம். இன்னைக்கு கிடைக்காத சந்தோஷமும் நிம்மதியும் நாளைக்கு கிடைக்கலாம். வாழ்க்கையே திசை மாறலாம். எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? பயப்படாதீங்க, எனக்கு சித்தப்பம் ஏற்படல. கண்ணீர் எல்லாம் வறண்டு போயிட்டதால என்னால அழ முடியல. அதெல்லாம் சிரிக்கிறேன். என் இதயத்துல எந்த பகுதியில பறக்கினா அதிகமா வலிக்குன்னு தெரிஞ்சு ஆண்டவன் இன்னும் என்ன சித்திரவதை பண்ணிட்டு இருக்க. உங்க எல்லாருக்குமே நிம்மதி கிடைக்கும் இல்லையா? ராதிகா, தற்கொலையை தவிர நீ வேற எந்த வழி தேர்ந்தெடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். உன் மன அமைதிக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம என்கிட்ட எது வேணாலும் கேளு. சார், என் உன்னத வாழ்க்கைக்காக நீங்க எவ்வளவோ பாடுபட்டிருக்கீங்க. உங்க சொல்லுக்காக இந்த உயிர் கூட நான் சுமக்க கூடாது. உங்க அனுமதி இல்லாம இந்த உயிர் போகாது சார், போகாது. ராதிகா, உறந்து போன தேனடியில கூட ஒரு சொட்டு தேனாவும் ஒட்டிட்டு இருக்கும். அதே மாதிரி உன் எதிர்காலத்திலையும் வசந்தம் வீசாம போகாது. சார், எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. தயவு செய்து அதை நிறைவேற்றி வைப்பீங்களா? நிச்சயமா. சொல்றாதிகா. இவங்க 2 பேருக்கும் உடனே கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும். என்னது? அவங்க சம்மதத்தை கேட்க வேண்டாமா? இவங்க மனசுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறவங்க தான். ரொம்ப காலமா இந்த உண்மை நாடகம் நடந்துட்டு இருக்கு. நீ இந்த நிலைமையில இருக்கும்போது எனக்கு தான் இந்த விதி. உண்மையாவது தாயும் கருத்துமா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அம்மா அப்பா இருந்து அவங்க யாரும் போல நடத்த காரியத்தை நானே நடத்திக்கிறதா? அக்கா, நம்ம 2 பேரையும் கட்டுத்திட்டத்தோட கல்யாணம் பண்ணி கண்ணால பார்க்கணும்னு அம்மாவும் அப்பாவும் தவிச்சாங்க. ஆனா சுவரான பிறகுதான் அவங்களோட பவித்திரமான எண்ணம் புரியுது. நான் தமிழ் செஞ்சா உனக்கு ஏதாவது விபரீதம் நடந்துடுமோன்னு பயமா இருக்கு. அதனால்தான் அம்மாவும் அப்பாவும் செய்ய வேண்டிய கடமையை நானே செய்யணும்னு அவசரப்படுறேன். சரின்னு சொல்லக்கா. உன்னுடைய ஆசைக்கு விரோதமா நான் என்னமா சொல்ல போறேன்? உங்களுக்கு சம்மதம் தானே? அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதமாங்க கல்யாணத்தன்னைக்கு உங்களை பிளைன் அனுப்பணும் சார். ஓகே. இந்த 10 வருஷத்துக்கு நீங்க நினைச்ச எல்லா நம்பிக்கையும் எனக்கு விட்டு செஞ்சிருங்க சார். இனிமே இது என்னுடைய கடமை. ராதிகா, அக்காவுடைய எதிர்காலத்தை மேலதாரத்தோட ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. உன்னுடைய எதிர்காலத்தை பத்தி என்ன திட்டமிட்டு இருக்கிறேன்? அது அக்கா கல்யாணத்து பிறகு சொல்றேன்.
அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. அக்கா ஸ்தானத்துல இருந்து நான் உனக்கு ஏதாவது பண்ண வேண்டாமா? எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறியா? அப்ப சீக்கிரமா உன் நாட்டை கொழு கொழுன்னு ஒரு குழந்தைய பெற்றுக்கணும். ராதிகா, நீ எங்க கூட மெட்ராஸ் வாய, சுகுணாவுக்கும் ஆறுதலா இருக்கும். நம்மோட கலாச்சாரத்துல பிரதிபிம்பமா வாழ்ந்து பெற்றோருக்கு பெருமை தேடி கொடுக்கிறவ நீதான். மாலையும் கழுத்துமா அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க தகுதியான நீதான். ராதிகா, உங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் உன் எதிர்காலத்தை பத்தி சொல்றேன்னு சொன்னேன். மன்னிக்கணும் சார். எந்த ட்ரெயின்ல நீங்க அழைச்சிட்டு வந்தீங்களோ அதே ட்ரெயின்ல என்ன அனுப்பிச்சிடுங்க. எங்க போறேன், என்ன செய்ய போறேன்? அது எனக்கே என்ன தெரியாது சார். ராதிகா, ஒரு உண்மை இப்ப வெளிப்படையா சொல்றேன். உன்னோட பிரிவே என்னால தாங்கவே முடியாது. நீ என்னோட வீட்டுக்கு வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீ இவ்வளவு அன்பு செலுத்த காரணம் என்ன? அதுதான் எனக்கு தெரியல. ராதிகா, உலகத்துல எத்தனையோ பேரை பார்க்கிறோம், பழகிறோம். ஆனா அதுல யாரும் ஒருத்தர்கிட்ட தான் பாசம் ஏற்படுது. அது மாதிரி உன்னை முத பார்த்த உடனே எனக்கு இனம் தெரியாத பாசம் ஏற்பட்டது. வாழ்க்கையிலே எனக்கு எந்த விதமான துக்கமும் இல்லை. ஆனா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியலேன்னு தான் நான் ரொம்ப வேதனைப்படுறேன். அப்புறம் இஷ்டம். நான் வரட்டுமா? உதயம் எடுத்தேனோ மனிதன் வடிவில் தேவன் வந்து யாகம் கொடுத்தானோ கட்டுக்காவல் சட்டம் இன்றி வட்டம் போடும் சிட்டுக்குருவி நடுக்கி வயசு பொண்ணு அழகி